தெரியாது. My own mother died in the year 2023. என்னை பெற்றெடுத்த சொந்த தாயார் 2023ஆம் ஆண்டு மரித்தார்கள். She suffered from cancer. புற்றுநோயினால் கஷ்டப்பட்டார்கள். She first had cancer in her left breast in the year 2013. 2013ஆம் ஆண்டு முதல் முறை தன்னுடைய இடது மார்பகத்தில் புற்றுநோயின் பாதிப்பை கண்டார்கள். And she underwent a surgery and had her breast removed. அறுவை சிகிச்சை செய்து பாதிக்கப்பட்ட பகுதி அகற்றப்பட்டு விட்டது. And she went through the chemotherapy. Wonderful Lord Jesus. எங்கள் அற்புதநாதர் இயேசுவுக்கு நன்றி சொல்கிறோம். According to their faith, Lord. இவர்களுடைய விசுவாசத்தின்படியே கர்த்தாவே, Let them receive your powerful touch. வல்லமையான உம்முடைய தொடுதலை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. So prepare our hearts now, Spirit of the living God. ஆகவே ஜீவனுள்ள தேவன் ஆவியானவரே, எங்கள் இருதயங்களை இப்பொழுது ஆயத்தப்படுத்தும். Open our hearts. எங்கள் இருதயங்களை திறந்தருளும். Open our ears. எங்கள் செவிகளை திறந்தருளும். Give them an undivided heart to hear and be healed. முழுவதுமாய் உம்முடைய வசனத்தை கேட்டு சுகமடைவதற்கு ஏதுவாக சிந்தாத சிதறாத பிரிந்து போகாத இருதயத்தை கொடுத்தருளும். In the name of the matchless Lord Jesus Christ we pray. ஈடிணையற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் இன்ப திருநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. ஆமென். Please be seated everybody. யாவரும் ஏகமாய் அமர்ந்து கொள்ளுங்கள். Once again it is a great joy to meet all of you in this our first healing service of the new year 2025. இந்த 2025ஆம் புதிய புத்தாண்டின் முதல் சுகமளிக்கும் ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மீண்டும் ஒரு முறை கூட மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். Even as before we proceed any further, மேற்கொண்டு தொடரும் முன்பதாக I'm sure many of you already felt a touch from the Almighty God. உங்களில் அநேக சர்வவல்ல தேவனுடைய தொடுதலை பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். I perceive in my spirit very strongly அதிக பலமாய் என் ஆவியில் நான் உணர்கிறேன் that there are many of you who already felt a hand come upon you and touch you. ஒரு கரம் உங்கள் மேல் இறங்கி உங்களை தொட்டு இருக்கிறதை உங்களில் அநேகர் உணர்ந்திருக்கிறீர்கள். And you also felt a stirring in your spirit. உங்கள் ஆவிக்குள் ஒரு அனல் மூட்டப்படுகிறதையும் உணர்ந்தீர்கள். And a power from above come and touch you and shook you. உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை வந்து உங்களை தொட்டு உங்களை குலுக்கியதை உணர்ந்தீர்கள். And there are some who even heard your name be called out. சிலர் உங்கள் பெயர் சொல்லி கூப்பிடப்படுகிற பாக்கியத்தையும் கேட்டீர்கள். What a good God he is. எவ்வளவு நல்ல தேவன் இவர். So take a moment right now to write a testimony and tell me what great things you have received so far. ஆகவே ஒரு கணம் நேரம் எடுத்து உடனே நீங்கள் இதுவரை இந்த நிகழ்ச்சியின் மூலம் என்னென்ன பெரிய நன்மையான பாக்கியங்களை பெற்று என்பதை கருத்தோடு மறவாமல் பதிவு செய்ய விடுங்கள். My dearly beloved brothers and sisters, sons and daughters. எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே. As I was waiting before God for this meeting, இந்த கூட்டத்துக்காக தேவனுக்கு முன்பாக நான் காத்திருந்த போது I kept on praying and asking the Lord, what is the special word he wants me to bring for you? என்ன விசேஷமான வார்த்தையை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் என்பதை அறியும்படி தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தேன். And a word kept coming before my eyes. ஒரு வார்த்தை என் கண்களுக்கு முன்பாக வந்து கொண்டே இருந்தது. And before I tell you that word, அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு முன்பதாக I want to narrate a true incident that took place in the United States of America many years ago. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். There was a 4-year-old boy called Solomon. சாலமோன் என்று அழைக்கப்படுகிற 4 வயது சிறு பையன் ஒருவன் இருந்தான். Before he was born, அந்த பையன் பிறப்பதற்கு முன்பே he had another brother. அவனுக்கு இன்னும் ஒரு சகோதரன் இருந்தான். But the poor boy died when he was still very young. ஆனால் அந்த அப்பாவி பையன் குழந்தையா இருக்கும் பொழுதே மரித்து விட்டான். So when Solomon was born, ஆகவே சாலமோன் பிறந்த பொழுது the parents were praying so hard that this boy will be well and whole. எப்படியாவது இந்த மகன் நல்ல ஆரோக்கியமாய் பூரண சுகத்தோடு வளமாய் இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கடினமாய் ஜெபித்தார்கள். But unfortunately, ஆனால் துரதிர்ஷ்டவசமாக little Solomon was found to be affected with a very serious health condition. இந்த குட்டி சாலமோன் மிகவும் அபாயகரமான உடல்நல கோளாறினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிந்தது. He was affected with a disease called the Duchenne muscular dystrophy. தசைநார் சிதைவு என்று சொல்லப்படுகிற ஒரு நோயினால் குட்டி சாலமோன் பாதிக்கப்பட்டிருந்தான்.
It is a progressive muscle degenerating disease. அது கொஞ்சம் கொஞ்சமாய் ஒட்டுமொத்த தசை நார்களையும் சிதைத்து அப்படியே அழித்து விடக்கூடிய நோய். The muscles will begin to die. தசைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் செத்து செயலிழந்து விடும். And when the muscles die, தசை நார்களும் தசைகளும் சிதைந்து அழியும் போது it's degenerating. அது கொஞ்சம் கொஞ்சமாய் சிதைந்து செயலிழந்து உயிரற்று போய் கொண்டே இருக்கும். So they will lose their power. ஆகவே தசை நார் தன் சக்தியை இழக்கும், They lose its strength. பலனை இழப்பார்கள், And the very muscles will all be gone. தசைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். I believe the late great physicist scientist Stephen Hawking was also affected with such a problem. காலம் சென்ற மிகவும் தலைசிறந்த மகத்தான ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்ற ஒரு பெரிய விஞ்ஞான அறிவியல் அறிஞரும் இதே தசைநார் சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்று தான் நம்புகிறேன். So this little Solomon was admitted in hospital. இது நிமித்தம் குட்டி சாலமோன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். And there was no cure for this disease. இந்த நோய் தாக்கிவிட்டால் அதற்கு சுகமளிப்பதற்கான வழியே கிடையாது. After a year being in the hospital, ஒரு ஆண்டு முழுவதும் மருத்துவமனையிலேயே இருந்த பின்பு the doctor called his parents one day மருத்துவர்கள் ஒரு நாள் சாலமோனுடைய பெற்றோரை கூப்பிட்டார்கள். and suggested to them to get a wheelchair for this boy. இந்த பையனுக்கு நீங்கள் ஒரு சக்கர நாற்காலியை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை கொடுத்தார்கள். Because he cannot use his limbs anymore. ஏனென்றால் இதற்கு மேல் இவனால் தன் கால்களை பயன்படுத்தி நடக்கவே முடியாது என்றார்கள். Again the picture of Stephen Hawking comes to my mind. மறுபடியும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் உடைய படம் தான் என் மனதுக்கு முன்பாக வருகிறது. Stephen Hawking became so weak and disused. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் மிகவும் பலவீனமடைந்து செயலிழந்து பயனற்றவராகி போய்விட்டார். And he was confined to a wheelchair. ஒரு சக்கர நாற்காலிக்குள்ளேயே முடக்கப்பட்டு விட்டார். He even lost the ability to speak. பேசும் திறனை கூட அவர் இழந்து போய்விட்டார். But amazingly his mind was still very sharp. ஆனால் ஆச்சரியமான விதத்தில் அவருடைய மனமோ மிகவும் கூர்மையாய் இயங்கியது. Until the day he died. அவர் மரிக்கும் நாள் மட்டும் மனதின் கூர்மை போகவில்லை. He was an outstanding scientist in the University of Cambridge. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே தலை சிறந்த ஒரு அறிவியலாளராக கடைசி வரை வலம் வந்தார். So when Solomon heard that the doctor was planning to get him a wheelchair, மருத்துவர்கள் தன்னை ஒரு சக்கர நாற்காலிக்குள்ளேயே முடக்கி வைக்க திட்டமிடுகிற செய்தி சாலமோன் காதில் விழுந்தபோது he pleaded with his parents that he doesn't want to use a wheelchair. ஒரு சக்கர நாற்காலியை நான் பயன்படுத்த விரும்பவே இல்லை என்று பெற்றோரிடத்திலே கெஞ்சினான். And being the only son, ஒரே மகனாக இருந்தது நிமித்தம் the parents relented. பெற்றோர்கள் அதிலே மனம் இறங்கி மறுத்து விட்டார்கள். So the parents and the friends began to pray for another solution. ஆகவே பெற்றோரும் நண்பர்களும் இதில் வேற ஏதாவது ஒரு மாற்று தீர்வு கிடைக்குமா என்று ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். So they began to raise funds ஆகவே அவர்கள் நிதி திரட்ட தொடங்கினார்கள். to get him a specially trained service dog. இப்படிப்பட்டவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய விசேஷித்த பயிற்சி பெற்ற ஒரு நாயை அவர்களுக்கு வாங்கி கொடுக்க விரும்பினார்கள். There's an organization in the US called Tails for Life. டெய்ல்ஸ் ஃபார் லைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தாபனம் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருக்கிறார்கள். This organization trains dogs to be a service to people in need. இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட தேவையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யும் நாய்களை பயிற்றுவிப்பதே இந்த ஸ்தாபனத்தின் பிரத்யேக பணியாகும். So they found a special dog for Solomon. ஆகவே சாலமோனுக்காக இதற்கென்று ஒரு விசேஷித்த அரிய வகை நாயை கண்டுபிடித்தார்கள். And he was named Waffles. அந்த நாய்க்கு வேஃபிள்ஸ் என்று பெயரிட்டார்கள். So this dog would help Solomon. இந்த நாய் சாலமோனுக்கு உதவியாயிருக்கும். But that did not help Solomon's condition. ஆனால் சாலமோனுடைய நிலைமைக்கு அதுவும் கை கொடுக்கவில்லை. Day by day he was getting weaker. நாட்கள் செல்ல செல்ல சாலமோன் நலிவடைந்து பலவீனப்பட்டு கொண்டே இருந்தார். Though this 4-year-old boy would suffer in great pain. 4 வயது சிறுவன் கடுமையான வேதனையில் கஷ்டப்பட்டாலும் கூட But he had great faith in God. தேவன் மீது அபார விசுவாசம் வைத்திருந்தான். He would sing songs of praise to the Lord God. சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை துதித்து போற்றி பாடுவான்.
His mother was always beside him. தாயார் எப்பொழுதும் மகன் அருகிலேயே இருப்பார்கள். One particular day, he was in great pain. ஒரு குறிப்பிட்ட நாளில் தாங்க முடியாத மகா கொடிய வேதனையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். He agonized so much before his mother. தாயாருக்கு முன்பாக தாங்க முடியாத வேதனையில் நொந்து போய் இருந்தான். Mother could not bear to see her only son suffering. ஒரே மகன் இவ்வளவு கொடிய வேதனையில் கஷ்டப்படுகிறதை தாயாரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. So she hugged the little boy close to her breast. ஆகவே தாயார் குட்டி பையனை தன்னுடைய நேச மார்போடு இறுக்கமாய் சேர்த்து அணைத்துக் கொண்டார்கள். And Solomon put his hands around his mother's neck and hugged her very closely. சாலமோனும் தன் கையை தாயின் கழுத்தை சுற்றிலும் இறுக்கமாய் கட்டி அணைத்து நெருக்கமாய் பிடித்துக் கொண்டான். And he whispered in her ears, தாயின் காதுகளில் மெதுவாய் சொன்னான், Mummy, I'm so glad that such a disease doesn't exist in heaven. அம்மா, இப்படிப்பட்ட கொடிய வேதனையின் நோய் பரலோகத்தில் இல்லை என்பதை நினைத்து நான் மிகவும் மகிழ்கிறேன் என்றான். He said, that is my only comfort. அதுதான் எனக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் என்றான். My dearly beloved brothers and sisters, sons and daughters. எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, Let me repeat again what little Solomon said. குட்டி சாலமோன் சொன்ன வார்த்தையை நான் மீண்டும் சொல்லுகிறேன். He said, such diseases, I'm so glad, do not exist in heaven. இப்படிப்பட்ட கொடிய வேதனையின் நோய்கள் பரலோகத்தில் இல்லாதிருக்கிறபடியினால் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்றான். From where did Solomon got that faith word to say? இப்படி சொல்வதற்கான விசுவாச வார்த்தைகளை சாலமோன் எங்கே இருந்து பெற்றுக்கொண்டான்? We read in the book of Revelation chapter 21 verse 4. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். It says like this. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, And God will wipe away every tear from their eyes. There shall be no more death, nor sorrow, nor crying. There shall be no more pain, for the former things have passed away. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. Solomon put his entire faith in this one scripture. சாலமோன் தன்னுடைய ஒட்டுமொத்த விசுவாசத்தை முழுவதுமாக இந்த ஒரு வசனத்தின் மீது வைத்திருந்தான். He was suffering in great pain when he was on this earth. இந்த பூமியில் இருந்த பொழுது சாலமோன் மகா கொடிய வேதனையில் கஷ்டப்பட்டார். A person who is going through great pain, மிகுந்த வேதனையின் ஊடாக போகிற ஒருவர், no one else can understand the pain they go through. அவர்களுடைய வேதனையின் உக்கிரத்தை வேறு யாராலும் அறிந்து புரிந்து கொள்ள முடியாது. When a mother goes through pain, ஒரு தாயார் வேதனைப்படும் போது, when a father goes through the pain, தகப்பனார் இப்படிப்பட்ட ஒரு கொடூர வேதனையில் கஷ்டப்படும் போது, or when the children go through pain, அல்லது பிள்ளைகள் மகா வேதனையில் கஷ்டப்படும் போது, only they know how much great pain they are facing. எவ்வளவு கொடிய வேதனையை தாங்கள் சந்திக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். Others can see their pain அவர்களுடைய வேதனையின் கஷ்டத்தை மற்றவர்களால் பார்க்க முடியும். because they may cringe their face in the pain. தாங்க முடியாத வேதனையில் அப்படியே முகத்தை சுளித்து இறுக்கமாய் பல்லை கடித்துக் கொண்டிருப்பார்கள். They may hug them to their bosom to comfort. ஆறுதலுக்காக அவர்கள் அப்படியே மார்போடு அணைத்து இறுக்கி பிடித்துக் கொள்ளக்கூடும். But they will never understand the pain. ஆனால் அந்த வேதனையின் உக்கிரத்துவத்தை ஒரு நாளும் மற்றவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. My own mother died in the year 2023. என்னை பெற்றெடுத்த சொந்த தாயார் 2023ஆம் ஆண்டு மரித்தார்கள். She suffered from cancer. புற்றுநோயினால் கஷ்டப்பட்டார்கள். She first had cancer in her left breast in the year 2013. 2013ஆம் ஆண்டு முதல் முறை தன்னுடைய இடது மார்பகத்தில் புற்றுநோயின் பாதிப்பை கண்டார்கள். And she underwent a surgery and had her breast removed. அறுவை சிகிச்சை செய்து பாதிக்கப்பட்ட பகுதி அகற்றப்பட்டு விட்டது. And she went through the chemotherapy treatment. கீமோதெரபி சிகிச்சையை எடுத்துக்கொண்டார்கள். Oh, the pain that she went through. அவர்கள் கண்ட அந்த கஷ்டப்பாடின் வேதனை இருக்கிறதே. I've heard from some people who had the chemotherapy treatment. கீமோதெரபி சிகிச்சை பெற்றவர்கள் சிலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். I've heard them say, அவர்கள் இப்படி சொல்வதை கேட்டிருக்கிறேன். better to die in the pain than take chemotherapy treatment. கீமோதெரபி சிகிச்சையை எடுப்பதை விட அந்த வியாதியின் வேதனையில் சாவதே நலமாயிருக்கும் என்பார்கள்.
They go through greater pain through the chemotherapy than the pain of the disease itself. நோயின் வேதனையை விட கீமோதெரபி சிகிச்சையின் வேதனை மிகவும் அதிக உக்கிரத்துவமாய் இருக்கும் என்பார்கள். Chemotherapy destroys body cells. கீமோதெரபி என்கிற சிகிச்சை உடலில் இருக்கும் உயிர் அணுக்களை எல்லாம் அழித்து கொன்றுவிடும். And my mother lost all her hair. இது நிமித்தம் என் தாயார் தன் தலைமுடியெல்லாம் இழந்தார்கள். After several treatment of chemotherapy, பல முறை இந்த கீமோதெரபி சிகிச்சை மேற்கொண்ட பின்னர் then she became better. என் தாயார் உடல்நலம் முன்னேறினார்கள். Then about 9 years later, அதற்கு பின்பு ஒரு 9 ஆண்டுகள் கழித்த நிலையில் she was well and good. மிகவும் நலமாய் வளமாய் ஆரோக்கியமாய் தான் இருந்தார்கள். Then suddenly, without any notice, பின்பு எந்த முன்னறிவிப்புமே இல்லாமல் there were some symptoms appear on her body. அவர்களுடைய சரீரத்திலே சில அறிகுறிகள் தென்பட்டன. Little lumps began to develop on her throat area. அவர்களுடைய தொண்டைப்புற பகுதியிலே சிறு சிறு வீக்கங்கள் கட்டிகள் காணப்படத் தொடங்கின. And she began to lose her voice. அவர்களுடைய குரல் வளம் கொஞ்சம் கொஞ்சமாய் இழக்க கொடுத்தார்கள். The cancer resurfaced. மறுபடியும் புற்றுநோய் எங்கிருந்தோ உள்ளிருந்து வந்துவிட்டது. It from the left breast it went to the right breast. இடது பக்க மார்பகத்திலிருந்து வலது பக்க மார்பகத்துக்கு பரவி இருக்கிறது. Affected her chest. அவர்களுடைய மார்பு பகுதி முழுவதையும் பாதித்து And affected her throat. அவருடைய தொண்டையையும் பாதித்து Little lumps began to grow inside her throat. அவருடைய தொண்டைக்குள்ளே சிறு கட்டி வளரத் தொடங்கிவிட்டது. And she could hardly talk. அவங்க பேசவே மிகவும் சிரமப்பட்டார்கள். We had to place our ears very near to her mouth to hear what she would say. அம்மா என்ன சொல்லுகிறார் என்று கேட்பதற்கு அவர்கள் வாய் அருகில் காதை கொண்டு போய் கிட்ட வைக்க வேண்டியதாக இருந்தது. But besides that, ஆனால் அதையும் தவிர்த்து was the pain that she was going through. அதை அவர்கள் கடந்து சென்ற வலியின் வேதனை மகா கொடியது. Remembering her past pain with chemotherapy, கீமோதெரபி சிகிச்சை எடுத்த பொழுது கடந்த காலத்தில் அவர்கள் கண்ட வேதனை ஞாபகத்தில் நினைவு கூர்ந்த போது she refused another bout of chemotherapy treatment. மீண்டும் கீமோதெரபி சிகிச்சை மேற்கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். And because her body was so weak, அவர்கள் உடல்நிலை மிகவும் பலவீனமாக இருந்தபடியால் even cancer radiation was not advisable. புற்றுநோய்க்கான அந்த கதிரியக்க சிகிச்சை கூட மேற்கொள்ள முடியாத நிலை வந்துவிட்டது. Within a period of 6 months, 6 மாத காலகட்டத்துக்குள்ளேயே she began to deteriorate. உடல்நலம் குன்றி போய் விட்டார்கள். And the cancer began to spread all over her body. உடல் முழுவதும் புற்றுநோய் பரவத் தொடங்கிவிட்டது. And the last few weeks of her life, அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் கடைசி சில வாரங்களில் she suffered so much in pain. வேதனையிலே மிகவும் அதிகமாய் கஷ்டப்பட்டார்கள். There's nothing the children can do. பிள்ளைகளால் செய்வதற்கு ஒன்றும் இருக்கவில்லை. We can only sit beside her and speak to her words of comfort. பக்கத்தில் உட்கார்ந்து நாங்கள் பிள்ளைகள் ஆறுதலான வார்த்தைகளை மட்டும்தான் பேச முடிந்தது. She was 80 years old. அவர்கள் 80 வயதாக இருந்தார்கள். You may think in your heart right now, இப்போ உங்க மனசுல இதயத்தில் நீங்கள் நினைக்க கூடும், this fella is praying for my healing. என்னுடைய சுகத்துக்காக இவர்கள் ஐயா ஜெபிக்கிறார்கள். Then why can't he pray for his mother's healing? அப்படி இருக்க தன் தாயார் சுகம் பெறுவதற்காக ஏன் இவர்கள் ஜெபிக்கவில்லை? We did. ஜெபித்தோம். We did. நாங்கள் ஜெபித்தோம். Day by day she got worse. நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் நிலைமை மோசமாகிக் கொண்டே வந்தது. Then when I knew that she will die soon, சீக்கிரத்தில் தாயார் மரித்து விடுவார்கள் என்று எனக்கு தெரிந்த உடனே I began to prepare her to meet the Lord. கர்த்தரை சந்திப்பதற்கு என் தாயாரை நான் ஆயத்தப்படுத்த தொடங்கினேன். I began to counsel her, நான் என் தாயாருக்கு ஆலோசனை கொடுக்க ஆரம்பித்தேன். clear her heart of all offenses. அவருடைய இருதயத்தில் இருந்த எல்லா வருத்த காயங்களையும் தெளிவாக சுத்தப்படுத்த தொடங்கினேன். Confess if there's still any unconfessed sins. அறிக்கை செய்யாத பாவங்கள் ஏதாயிலும் உள் பதுங்கி இருந்தால் அவைகளை அறிக்கை செய்ய வைத்தேன். And prepare to meet the Lord your God. தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் அம்மா என்றேன். She began to do that. என் தாயார் அதை கருத்தோடு செய்தார்கள். On one end, she was getting right with God. ஒரு பக்கம் தேவனோடு நல்மனம் பொருந்தி சீராகி சரியாகி கொண்டே வந்தார்கள். On another hand, she would toss to and fro with pain. மறுபக்கமோ தாங்க முடியாத வேதனையில் அலசடிப்பட்டார்கள். But when she sees us, ஆனால் எங்களை பார்த்த உடனேயே she will put up a brave front. எங்களுக்கு முன்பாக ரொம்ப தைரியமாக இருப்பது போல் இருப்பார்கள். But the nurses told us ஆனால் அங்கு உதவி செய்த செவிலியர்கள் சொன்னார்கள், how much she suffered in the pain. ஐயா வலியிலே அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா?
But one day came. ஆனாலும் ஒரு நாள் வந்தது, She slipped into eternity. அப்படியே நித்தியத்துக்குள் போய்விட்டார்கள். But now she is in the kingdom of heaven, இப்பொழுதோ என் தாயார் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். where there's no pain, அங்கே வலியே இல்லை, there's no sorrow, துக்கமில்லாத ராஜ்யம், no death, மரணமில்லாத no ராஜ்யத்தில், sickness. வியாதி இல்லாத ராஜ்யத்தில், That is the kingdom of God. அதுவே தேவனுடைய ராஜ்யமாகும். My dearly beloved brothers and sisters, sons and daughters, எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, என் அன்பு மகன்மார்களே, மகள்மார்களே, that kingdom of God, the Bible says, is coming soon. அந்த தேவனுடைய ராஜ்யம் அதி சீக்கிரமாய் வரப்போகிறது என்று வேதாகமம் பறைசாற்றுகிறது. Is coming soon ever since the Lord Jesus was on this earth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருந்த நாட்கள் தொடங்கி அது அதி சீக்கிரமாய் வந்து கொண்டே இருக்கிறது. As soon as he began his ministry, அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த உடனே